அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இன்றைக்கி கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள். அவர் நினைவாக நான் ஒரு நாணயம் வைத்துள்ளேன். 100 ரூபாய் நாணயம். பர்த் செஞ்சுரி ஆஃப் கலைஞர் எம் கருணாநிதி. இதுதான் அவருடைய 100 ரூபாய் நினைவு நாணயம். சில்வர் 50%, காப்பர் 40%, நிக்கல் 5%, சிங்க் 5%. இதனுடைய எடை 35 கிராம், டயாமீட்டர் 44 mm. இது கலைஞர் அவர்கள் அமர்ந்திருப்பது போல். இதில் கீழே தமிழ் வெல்லும் அப்படின்னு தமிழ் எழுதியிருக்கும். தமிழ் வெல்லும் அப்படின்னு, வெல்லட்டும் வாழ்த்துக்கள். அது ஏற்கனவே வென்ற தமிழ் தான். அந்த வெற்றியை தொடரட்டும். தமிழ் ஜெயிச்சிருச்சு, வெற்றி பெற்றுச்சு, அந்த வெற்றி தொடரட்டும். 100 ரூபா நாணயம், கமாமரேட்டிவ் காயின், யூஎன்சி காயின். இதனோட ரேட்டு 8,900 ரூபா. இந்த நாணயத்தினோட ரேட்டு. வலைத்தளத்தில் போனீங்கன்னா இந்த நாணயத்தை நீங்கள் வாங்கிக்கிடலாம். இதனுடைய ரேட்டு போட்டிருக்காங்க 10,763 ரூபா. இங்கே ஒன்று 3,887 ரூபா விட்டுருக்கு. இது கலைஞருடைய பிரேம் போட்ட ஃபோட்டோ. இது காயின்ஸ்னு நினச்சி சொல்லிடாதீங்க. இது இன்னொரு ஃபோட்டோ 122 ரூபாய்க்கு. இன்னொரு வெப்சைட் 9,600 ரூபா. இதிலேருந்து ஒரு 700 ரூபா குறைச்சி நம்ம சொல்லியிருக்கோம், 8,900 ரூபான்னு சொல்லி. இது 10,763 ரூபா. நீங்கள் ஒரு நாணயம் வாங்கணும்னா இவ்வளோ ரூபா நீங்கள் கொடுக்கணும். இருக்கிறத லோ ப்ரைஸு நம்ம சொல்லியிருக்கிறது தான். கலைஞரின் நினைவாக 2 வார்த்தை விலையும் சொல்லிட்டேன், காயின்ஸையும் காமிச்சிட்டேன். இது உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் நான் பங்கு பெற்று எனக்கு பரிசாக வந்த அந்த புத்தகத்தை நான் வெல்டு பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பேர் நான் ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். கலைஞர் அவர்களுடைய நிறைய புத்தகம் கொடுத்தாங்க எனக்கு. ஒரு வண்டி நிறைய வாங்கிட்டு வந்தேன். காரில் போய் கார் நிறைய வாங்கிட்டு வந்தேன் 2010. இதில் நான் கலந்துக்கிட்டதுக்கு காரணமே நாணயங்கள் சேகரித்ததுனால தான். எனக்கு அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் நான் போய் கலந்துக்கிட்டேன். இதில் எனக்கு 5 நாள் எனக்கு ஃப்ரீ லீவ் கொடுத்தாங்க. எனக்கு அப்போ ஒரு 5,000 பணம் கொடுத்து எனக்கு போக்குவரத்து செலவுக்கு என்னுடைய டிபார்ட்மெண்ட் என்னை அனுப்பிச்சி வச்சுச்சு. கலைஞர் பற்றியும் தமிழை பற்றியும் ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டோம்னா நீங்கள் பேசிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். நேரமும் பத்தாது, மணியும் பத்தாது, நாட்களும் பத்தாது. இது எல்லாம் இதுக்கு முன்பு நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உரையாற்றிய தொகுப்பு. இந்த எழுதிக்கு வருங்க. 1968ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் அண்ணா ஆற்றிய உரைகளிலிருந்து, அதுக்கப்புறம் கலைஞர் ஆற்றிய உரை. இது 2010. ஐயன் திருவள்ளுவரின் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் மணிமொழி அணி செய்திட பண்டை தமிழ் பண்பாடு பரிமளிக்கும் கொங்குச்சீமையின், கோயம்புத்தூரில் கொங்குச்சீமையின் கோவை மாநகரில் 2010 ஜூன் திங்கள் 23 முதல் 27 வரை உலக தமிழ் செம்மொழி மாநாடு, வேர்ல்டு தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் அரியதொரு வரலாற்று நிகழ்வாக தமிழக அரசின் சார்பில் எழுச்சி பொங்கிட நடைபெறுவதை ஒட்டி சிறப்பு மலர் வெளியிடப்படுகிறது. இது பெரிய புத்தகம். ஒவ்வொருத்தருடைய கட்டுரையும் இதில் இருக்கும். நான் நிறைய மேடைகளில் பேச போகிறச்சுமே இதிலேருந்து நிறையா ஹின்ஸ் எடுத்துகிட்டு போவேன், குறிப்பு எடுத்துகிட்டு போவேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு வார்டு இருக்குது தமிழ் சம்மந்தப்பட்ட உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் எனக்கு கொடுத்த புத்தகம். அங்கே நாணயம் சம்மந்தப்பட்ட நான் கட்டுரையை சப்மிட் பண்ணேன். ஆர்டிக்கிள் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டுக்கு நான் கட்டுரை சமர்ப்பித்தேன். நாணயங்கள் சம்பந்தமாக, தமிழ் நாணயங்கள் சம்பந்தமாக. கோனேரி ராயன், சமர கோலாகலன், பொன்வேந்த பெருமாள், சேதுபதி, நவாப்பு நாணயத்தில் நான் கொடுத்துருக்கும்ல அந்த இது, இன்னும் ஒரு 2-3 நாணயங்கள், பழனி, இது மாதிரி தமிழ் நாணயங்கள் சம்பந்தமாக புகைப்படத்தோட ஆதாரத்தோட நான் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டுக்கு கட்டுரை சமர்ப்பிச்சிருந்தேன். அதுக்காக என்னை அழைத்திருந்தார்கள். இது வைரமுத்து கவிதை, பெரிய புஸ்தகம். வைரமுத்து அவர்களுடைய கவிதை, பெரிய புத்தகம். இந்த கவிதைகள் தொகுப்பு அவருடைய புத்தகம் இதுக்கு கலைஞர் தான்
கலைஞர் அவர்கள் தான் இதுக்கு வந்து முன்னுரை வழங்கினார்கள். அது ஒரு வார்டு இருக்குது. எவ்வளோ படித்தாலும் உங்களுக்கு வந்து சலிப்பு தட்டாது, அது வாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நன்றி. முத்தமிழறிஞர் முதல்வர் கலைஞர் அவர்களின் ஆழ்ந்து விரிந்து செறிந்த ஆய்வுரையால் பெருமை பெறுகிறது இந்நூல். நன்றியில் நீராடுகின்றன என் கண்கள். ஃபுல்லாக தமிழை பற்றி தான் இருக்கும். அவர் எத்தனை தமிழை பற்றி சொன்னாலும் இடையில் கடவுள் இல்லைங்கிற ஒரு வார்த்தையும் கொண்டு வந்துடுவார், தமிழ் வாழ்கங்கிற ஒரு வார்த்தையும் கொண்டு வந்துடுவார். அது அவருடைய மேனரிசம், அதுக்கு பேர். ஒரு பெண்களை பற்றியும் ஒரு ஓமை சொல்லிடுவார். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இது நம்ம தமிழகத்தை ஆட்சி செய்த மன்னர்களின் வரலாறு. இது களப்பிரர்கள், பல்லவர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், இஸ்லாமியர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள், அதற்கு பிறகும் இஸ்லாமியர்கள், ஆங்கிலேயர்கள். இதை ஏன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், சங்க காலத்துக்கு பிறகு உள்ளது. இவ்வளவெல்லாம் மன்னர்கள், பலவாறு மன்னர்கள் நம்ம தமிழகத்தை ஆட்சி புரிந்தாலும் அந்த தமிழ் மொழியானது எந்த சூழ்நிலையும் சிறிது குன்றி போனாலும் மங்கி போனாலும் மேலும் மேலும் அது மீண்டு எழுந்து வளர்ந்து வந்திருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு இது சொல்கிறார் அவர். இடையில வேற்று மொழிக்காரர்கள்லாம் உள்ளே வந்தாலும் தமிழ் வந்து கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் அந்த சமயத்தில் கொஞ்சம் பின்வாங்கினாலும் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுறாரு. இந்த சொல்லியிருக்காருல, இல்லாத கடவுள் போன்ற கடவுள் இல்லைங்கிற வார்த்தை அவர் இதில் எப்படி வந்து தான் ஆகணும். இடைகொண்ட பெண்ணே, அதுவும் வந்து தான் ஆகணும். பெண்ணை பற்றி சொல்லுவார், கடவுளை பற்றி தான் சொல்லிடுவார், தமிழை பற்றியும் சொல்லுவார். பொல்லாத அழகு பாட பூவாடும் கூந்தல் வாட அப்படின்னு. இவ்வளோ பெருசும் அவர் கற்றை கொடுத்துருக்காரு. உணர்வே நீ வாழ்க, நீ ஒன்று, நீ ஒளி, நீ ஒன்றில்லை ஓன்று, நீ ஓன்று, நீ ஒளி, ஓன்று நீ பல, நீ நட்பு, நீ பகை, உள்ளதும் இல்லாததும் நீ, அறிவதும் அறியாததும் நீ. கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுள் சம்பந்தப்பட்ட சிற்றிலக்கியங்கள் பேரிலக்கியத்தில் இருந்து தான் அவ்வளவு ஓமையத்தோடு எதுகை மோனையோடு வார்த்தைகள்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. கடவுள் இல்லைம்பாங்க, ஆனால் கடவுள் சம்பந்தமாக எழுதப்பட்ட சிற்றிலக்கியங்கள், பேரிலக்கியங்கள், தேவாரம், திருவாசகம் இதிலிருந்து தான் ஓமையத்தோடு எதுகை மோனையோடு வார்த்தைகள்லாம் தேர்ந்தெடுத்து உள்ள கடவுள் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வருவாங்க. அது அந்த திராவிட மாடலுக்கு அது ஒரு ஆசை, அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதப்பட்ட அனைத்து விதமான பாடல்களிலும் உங்களுக்கு வந்து வியாச பாரதம், மகாபாரதம், ராமாயணத்தின் அந்த சுவடுகள் இல்லாமல் பாடல்களே கிடையாது. ராமன் சீதையை எவ்வாறு வர்ணித்தானோ அதிலிருந்து சில வார்த்தைகளை மாற்றி போட்டு ஒவ்வொரு படத்துலேயும் கதாநாயகியை வர்ணிப்பது போல் கொண்டு வந்துடுவார். ராமணன் லட்சுமணன் பிரிவு, ராமணன் பரதனின் பிரிவு, ராமனுக்கு தந்தையார் செய்த நல்லதுகள் தீயவைகள், கைகையை செய்தது, சூர்பனகை செய்தது, மந்தாரையை செய்தது, ராவணன் செய்தது, மாரீசன் செய்தது, இது மாதிரி ராமாயணத்தில் உள்ளதை பூரா மாற்றி அப்படி போட்டு திரைக்கதை கொண்டு வந்துடுவாங்க, வசனம் கொண்டு வந்துடுவாங்க, பாடல்கள் கொண்டு வந்துடுவாங்க. அதில் வந்து கோபமாக போர்க்களத்தில் நடக்கிறவங்க கோபமான பாட்டு கொண்டு வந்துடுவார், குணமான பாட்டு பாசத்துக்கும் கொண்டு வந்துடுவார், காதல் பாட்டும் கொண்டு வந்துடுவார். எல்லாமே மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, நீலகேசி, சூடாமணி, யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயகுமார காவியம் என்ற 50 காப்பியங்கள், 5 சிறுங்காப்பியங்கள், இது மாதிரி 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்க்கடகு நூல்களை பூரா படித்து அதிலிருந்து அப்பப்போ ஒவ்வொரு ஓவியமையும் எடுத்து திரைப்படங்களில் புகுத்தி பேரும் புகழும் வாங்கிவிட்டு சென்று விட்டார்கள். தம்பி, தமிழ் கவிதை தும்பி, நீ புகழ்மலையின் உச்சிக்கே போய்விட்டாய். உன் அண்ணன் இதோ உன்னை கையசைத்து வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த அவருடைய நினைவு தினம், அதனால் அவர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாணயம் ஒன்று தான் இருக்குது. ஆனால் என் நண்பர்கிட்ட நிறைய வச்சுருக்காரு. நான் ஒன்று வாங்கி நான் என்னுடைய நினைவு வச்சுருக்கேன். நான் ஒரு காலத்தில் இளமை பருவத்தில் நான் கலைஞரின்பால் ஈர்க்கப்பட்டு கலைஞரின் தமிழுக்கு அடிமைப்பட்டு நான் கலைஞரோட நிறைய அவர் மீது ஒரு நேசமும் பாசமும் வைத்த ஒரு உணர்வு காரணமாக அவர் நாணயத்தை நான் பாதுகாத்து வருகிறேன்.
இன்றைக்கி உங்களது பதிவுக்கு வச்சுருக்கிறேன், விற்பனைக்கு வச்சுருக்கிறேன். வேணுங்க அங்கே வாங்கிக்கோங்க. கொடுத்துட்டுனா நான் வேற ஒன்று வாங்குவேன். கொடுக்கலனா இது ஒன்று என்கிட்ட இருக்கும். வாழ்த்துக்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க.